تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம், அதில் முதல் 10 நாட்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது, மல் அமலு ஃபி அய்யாமி அஃலல மின்ஹா ஃபி ஹாதிஹி, இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றத ஏனைய அமல்களை ஏனைய நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உடனே நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்யக்கூடிய அந்த நன்மையும் மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய மற்ற நாள்ல அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்வாங்க, அதை விடவும் இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் சிறந்ததாக ஆயிருமா என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதில் சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு நிபந்தனையை சொல்றாங்க. இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாத்திரு பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, ஒருவர் போர்க்களத்திற்கு செல்கின்றார், தன்னுடைய மனதுடன் அவர் உரையாடி கொள்கின்றார், நாம இந்த போர்க்களத்திற்கு சென்று உயிரோடு திரும்பக்கூடாது, பொருளோடு திரும்பக்கூடாது என்று அவர் தன்னை தானே பக்குவப்படுத்தி கொண்டு சென்று பலம் எரிஜி விஷயம் திரும்ப வரல, அவரும் வரல, அவருடைய எந்த உடைமையும் திரும்ப வரவில்லை. இப்படிப்பட்டவரை தவிர இவருடைய சிறப்பு தனி சிறப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அதனால இந்த 10 நாட்கள் நமக்கு இதுல 8 நாட்கள் கழிந்து விட்டன, 9வது நாள்ல நாம இருக்கின்றோம். இதுல நாம நோன்பு நோக்கின்றோம். இந்த அதாவது இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கிறதையும் உள்ளடக்கக்கூடிய செய்தியை தான் சொல்கின்றார்கள். தர்மம் செய்யலாம், திக்ருகள் செய்யலாம், வேறு நஃபிலான தொழுகைகள் செய்யலாம், இப்படி பல வணக்கங்கள் இருக்கின்றன. அந்த வணக்கங்கள்ல
ஒரு வணக்கம் நோன்பு. ஒருவர் 8 நாளும் நோன்பு பிடிச்சு 9வது நாளும் நோன்பு பிடிக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியது, இந்த 10 நாட்களுக்குள்ள சிறப்பு. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மாராயித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயிமன் கத்து ஃபில் அஷர், அவங்க 10 நாட்கள்ல நோன்பு நோற்றதை நான் கண்டதே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாலும் அது அவர்களுடைய பார்வை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லிவிட்டார்கள், இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்கள் மிக ஜிஹாதை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லிவிட்டதுனால நாம அந்த 8 நாட்களும் நோன்பு பிடிக்கலாம், இந்த 9வது நாளும் நோன்பு பிடிக்கிறது. இந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறதை பற்றி உள்ள சிறப்பு என்னவென்று பார்த்தால், ஒரு கிராமப்புறத்து அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய கேள்வி கொஞ்சம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய அந்த முறை அடிப்படையில் இல்லாமல் அமைந்தது. நீங்க எப்படி நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விடுகின்றது. அப்ப அதை பார்க்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பார்த்து விட்டு அவங்க ரலீனா பில்லாஹி ரப்பன் உபில் இஸ்லாமி தீனன் உபி முஹம்மது ரசூலுல்லாஹ் உபி பையத்தின் பையா, நாங்க அல்லாஹ்வையே இறைவனாக புரிந்து கொண்டோம், இஸ்லாத்தையே மார்க்கமாக புரிந்து கொண்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ரசூலாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அவரிடத்தில் செய்த உடன்படிக்கையாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஆசுவாசப்பட்டு விடுகின்றார்கள், அமைதி அடைந்து விடுகின்றார்கள். இப்ப இதுல அவங்க கேட்ட கேள்விக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், நீங்க எப்படி நோன்பு பிடிக்கிறீங்க என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் நம்மை விட அசாதாரணமான முறையில நோன்பு பிடிக்கிறாங்க. அவங்க நோன்பு எப்படி என்றால், நாம மகரிப் நேரத்துல இஃப்தாரு செய்து விடுவோம், நோன்பை திறந்துருவோம். ரசூலுல்லாஹ் அப்படி திறக்காமலே மறுநாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க, தொடர்ந்து கொண்டு செல்வார்கள். அதுக்கு அவங்க காரணத்தை சொல்லிட்டாங்க, எனக்கு என்னுடைய இறைவன் உணவு தருகின்றான், எனக்கு என்னுடைய இறைவன் குடிக்க பானமும் தருகின்றான், அதனால அந்த மாதிரி அந்த நோன்புக்கு சௌமுல் விஷால் என்று பெயர். அந்த மாதிரியான நோன்பு நீங்க யாரும் பிடிக்க கூடாது என்று தடை விதித்து விட்டார்கள். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பை கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு சமுதாயம் தன் மீது தலையில மண்ணலி போற்றக்கூடாது, பாரத்தை வைத்து சுமந்து அதை சுமக்க முடியாத அளவிற்கு ஆகிவிடக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் குறியாக கவனமாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் கோபப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. அவர் கேட்ட கேள்வியை விளக்கக்கூடிய வகையில வருடம் முழுவதும் நோன்பு பிடிக்கலாமா என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா சாம வலா அஃப்தர, இவன் நோன்பு பிடிச்சவனும் கிடையாது நோன்பை விட்டவனும் கிடையாது, ரெண்டும் கெட்டா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கடுத்து அவங்க கேட்கிறாங்க, 2 நாள் நோன்பு பிடிக்கிறாங்க, 1 நாள் விடுறாங்க, இது கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உமை யுதீக்கு தாலிக, இதுக்கெல்லாம் முடியுமா என்று அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். அதற்கடுத்து அவங்க கேட்கிறாங்க, 2 நாள் விடுறாரு, 1 நாள் நோன்பு பிடிக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க, லைத்த அன்னல்லாஹ் கஃபானா அலி தாலிக், அல்லாஹ் தஆலா இதற்கெல்லாம் நமக்கு வலுவை தரணும், தெம்ப தரணும், தந்தா நாம வச்சுக்கலாம் என்று பதில் சொல்கின்றார்கள். 1 நாள் நோன்பு பிடிக்கிறாங்க, 1 நாள் நோன்பு விடுறாங்க, இதை பற்றி என்ன சொல்றீங்க என்று கேட்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு, இதை ஆமோதிக்கிறாங்க, இதை அனுமதிக்கிறாங்க. அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல திங்கட்கிழமை நோன்பை பற்றி என்ன சொல்றீங்க என்று கேட்கின்ற பொழுது, அந்த நாள்ல தான் நான் பிறந்தேன், அந்த நாள்ல தான் நான் இறை தூதராக ஆக்கப்பட்டேன், பிறந்ததுக்காக வேண்டி நோன்பு கிடையாது, இறை தூதராக ஆக்கப்பட்டேன், திங்கட்கிழமை சிறப்புக்குரியது, அந்த நாள்ல நோன்பு நோட்டுக் கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்றாங்க, மாதத்துல 3 நாள், ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும், இந்த ரமலான் முடிச்சா அடுத்த ரமலான், இப்படி ஒவ்வொரு ரமலான் பிடிக்கிறது, மாதத்துல 3 நாட்கள் இப்படி நோன்பு நோட்டுட்டா இது வருடம் முழுவதும் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விடுகின்றார்கள். அதற்கு அடுத்து அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட அந்த கேள்விகள்ல ஒன்று, அரஃபா நோன்பு பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கின்ற பொழுது, யுகஃபிரு சனத்தல் மாவியா வல் பாத்தியா, அது கடந்த காலத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாகும், வருங்காலத்தில் செய்யக்கூடிய பாவத்திற்கும் பரிகாரம்னா நம்ம பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் செய்துட்டு மலையளவு பாவத்தெல்லாம் செய்தாலாம் மன்னிச்சுவான் என்ற பொருள் கிடையாது. சிறு சிறு பாவங்கள் நம்ம இடத்துல ஏற்படும், அதற்கு அது பரிகாரமாக தீர்வாக அமைந்துவிடும்.
ஆஷூரா நோன்பு பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கடந்த காலத்தினுடைய பாவத்தை மன்னித்து விடும் என்று சொன்னார்கள். இப்ப நாம அந்த அடிப்படையில இந்த நோன்பை நோற்றிருக்கின்றோம். இந்த நோன்பு அந்த அளவிற்கு, அதாவது கடந்த கால வருங்காலத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய ஒரு பரிகாரமாக ஆகிவிடுகின்றது. இது ஒரு விஷயம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுல அவங்க தினத்துல இருக்கின்ற பொழுது அவங்க நோன்பு நோற்று இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸுடைய தாயார், அவங்க ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்களோடு சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்ப அவங்க நோன்பு பிடிச்சிருக்காங்களா இல்லையா என்று கேள்வியா கேட்டு பதில் வர்றதுக்கு பதிலாக ஒரு கிண்ணத்துல அங்கிருந்து ஒரு பாலை அனுப்பி விடுறாங்க. அந்த பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் சேருது. அதை குடிக்கிறாங்க. குடிச்ச பிறகு இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பாலை குடிச்சிட்டாங்க, ஆனால் இவர்களுக்கு என்ன விடை கிடைத்து விடுகின்றது என்று சொன்னால், யாரு ஹாஜிகளாக இருக்கிறாங்களோ அரஃபாவுல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோன்பு இல்லை என்ற அந்த சட்டமும் தெரிந்து விடுகின்றது. இந்த விஷயங்கள்லாம் இந்த அரஃபா நாளுடைய ஒரு சிறப்பாக நாம பார்க்கின்றோம். அடுத்து இந்த அரஃபாவுக்குரிய ஒரு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒரு யூதர் வருகின்றார்கள். அல்லாஹ் அமீருல் மூமினீன் அவர்களே, ஆயத்துன் தக்ரஊனஹா ஃபீ கிதாபிக்கும் அலைனா மாஷரல் அன்சார் நஸலத் லத்தக்னா ذلك யௌமி ஈதன், லத்தக்னா ذلك யௌம ஈதன். யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து கேட்கிறாங்க, அமீருல் மூமினீன் அவர்களே, ஒரு ஆயத்து அந்த வசனம் எங்களுக்கு யூத சமுதாயமாக எங்களுக்கு இறங்கி இருந்தது என்று சொன்னால் நாங்க அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். பெருநாளாக கொண்டாடுறது என்று சொன்னால் பொதுவாக என்ன அர்த்தம் என்றால் அந்த நோன்பு வைக்கிறது தான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க, நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஷூரா நாள்ல ஏன்பா நோன்பு பிடிக்கிறீங்க? இந்த நாள்ல தான் அல்லாஹ் தஆலா எங்களை கடல்ல இருந்து காப்பாற்றினா, ஃபிரௌனை அழிச்சா, அதற்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக நாம் நோன்பு பிடிக்கிறோம் என்று பதில் சொல்றாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்புல உங்களை விட நாங்க தகுதியானவர்கள் என்று சொல்லி 9, 10 சுன்னத்தாக ஆக்கினார்கள். அப்ப பெருநாளாக கொண்டாடுவது என்று சொன்னால் நோன்பு பிடிக்கிற அந்த நாள்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது கிடையாது. அதே சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் நமக்கு அறிவித்து தந்த அந்த பெருநாள நோன்பு பிடிக்கிறது ஹராம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு லைலத்துல் கத்ர் அந்த இரவுல தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. அது மிக சிறந்த ஒரு நாள். அது ரமலான்ல இருக்கிறதுனால ரமலான் முழுவதும் நோன்பாக கொண்டாடும். அல்லாஹ் கொண்டாடுவது அப்படிதான். நீங்க நோன்பு வச்சு அந்த நாளை சிறப்பீங்க என்பதுதான். இப்ப அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த அரஃபா நாளை சுன்னத்தாக ஆக்கிருக்காங்க. இப்போ அந்த யூதர் சொல்றாங்க, லத்தகனா தாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்க பெருநாளாக ஆக்கியிருப்போம் என்று சொன்ன உடனே அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐயோ ஆயத்தின், என்ன ஆயத்துப்பா அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறாங்க. அந்த யூதர்களும் குர்ஆனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. இப்போ நம்ம காலத்துல நம்ம ஆட்களே குர்ஆனை பார்க்கல. அதான் ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். அப்போ என்ன ஆயத்தும் கேட்கிறாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيtu லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்துல உங்களுக்கு நான் இஸ்லாத்தையே மார்க்கமாக புரிந்து கொண்டேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு இன்றைய தினத்தில் நான் இந்த மார்க்கத்தை முழுமை செய்து இஸ்லாத்தையே நான் உங்களுக்கு மார்க்கமாக நான் புரிந்து கொண்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையும் உங்கள் மீது நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்ற அந்த வசனம் தான். அப்போ அவர்கள் நச்சின் பதில் சொல்றாங்க, அது எந்த நாள் தெரியும் எங்களுக்கு, அது எந்த இடம் என்பதும் எங்களுக்கு தெரியும். இறங்கிய அந்த நாள் அரஃபா நாள், இறங்கிய அந்த இடம் அரஃபா மைதானம், அதனால அது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிறந்த நாள் தான். அப்ப அரஃபா தினம் அது உண்மையிலேயே நமக்கு நாளைக்கு தான் பெருநாள், நமக்கு ஒரு அருட்கொடை கிடைத்தது என்ற அடிப்படையில. என்ன அருட்கொடை? இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெற்றது என்ற அருட்கொடை இருக்கின்றது. அது கிடைத்த ஒரு நாள் இந்த நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு. இதுல சமுதாயத்தில் உள்ள ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அரஃபா வந்துச்சாக்கும் யாராவது ஒரு தலைவர் மண்டையை போட்டுருவானுவ, அதுக்கு தக்க யாராவது ஒரு ஆள் அந்த நாள்ல இறந்துருப்பாங்க. என்ன பாத்தீங்களா, இந்த நாள்ல இறந்து போயிட்டாங்க
என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு அரஃபா தினத்துல இருக்கும்போது வெள்ளிக்கிழமையாகவும் இருந்துச்சு. அப்ப அதனால அந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு சாபத்துக்குரிய நாளாக சொல்லல, இவங்க அப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுவத்துவம் நிறைவு பெறுகின்றது. 13 வருடம் மக்கா காலம், 10 ஆண்டு மதீனா காலம் சிறப்பான, அதாவது என்னென்ன திட்டங்கள்ல இந்த அரசியல் தலைவர்கள் சொல்றாங்கல்ல, சொன்னதை செய்தோம் செய்ததை சொன்னோம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வஹீனுடைய அடிப்படையில் உள்ளவன், என்னென்ன சமுதாயத்திற்கு தேவையோ அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. அதுதான் இந்த அரஃபா நாளுடைய அதாவது மார்க்கம் நிறைவு பெற்றது என்பதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதுல என்ன பார்க்கின்றோம், இன்றைக்கு அதாவது போன 2 வாரத்திற்கு முந்தி சண்டிகர்ல ஹரியானா மாநிலம் கார் நிற்கின்றது. அந்த கார்ல உள்ள ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில ஒரு ஆள் கொஞ்சம் சந்தேகப்பட்டு, ஏன் இப்படி நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், எங்களுக்கு ரூம் எல்லாம் கிடைக்கல, அதனால கார்ல இருந்து தூங்குறோம்னா இவருடைய பார்வையில அவருக்கு மூச்சு திணறல் தெரிகின்றது. அப்போ உடனே அவர் காவல்துறைக்கு போன் செய்து விடுகிறார். காவல்துறை வருகின்றது, கதவை திறந்து பார்க்கிறாங்க, மொத்தம் 7 பேர். இவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மருத்துவர் சொல்றாரு, எல்லாருமே இறந்த நிலையில தான் நீங்க மருத்துவமனை கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. என்ன கேட்டா, இவர் ஒரு பெரிய தொழிற்சாலைய நிறுவி இருக்கிறார், வங்கியில கடன் வாங்கியிருக்காரு, பெரும் கடன் அப்படியே கூடி போய் 20 கோடி அளவுல கடன் வந்துருச்சு. கடைசியில அவருடைய பிழைப்பு என்ன ஆனது என்று சொன்னால், டாக்ஸி ஓட்டக்கூடிய அளவுல வர்றாரு. டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கடனுடைய அந்த பாரத்தை தாங்காம அத்தனை பேருமே தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இதுதான் அதுல உள்ள விஷயம். இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆந்திர மாநிலத்துல ஒரு லேண்ட்லார்டு, நிலக்கிழார், அந்த ஆளு அந்த ஆந்திராவில் உள்ள ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்துறாங்க. பேசி முடிக்கிறாங்க, உங்களுக்கு மாதம் 24,000 ரூபாய் சம்பளம், வாத்தை மேய்க்கணும், மாடுகளை மேய்க்கணும் என்று பேசி ஒப்பந்தம் பேசி இவங்க முன்பணமாக ஒரு 15,000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த வட்டி குட்டி போடுது. மொத்தம் 42,000 ரூபாய் ஆகிவிடுகின்றது. 42,000 இந்த அம்மாவால செலுத்த முடியல. 9 வயது பையனை தூக்கிட்டு போயாராங்க. அந்த பையன் 9 வயசு பையன், அவனுடைய கனவு என்ன இருக்கும், விளையாடக்கூடிய ஒரு பருவம், படிக்கக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவத்தில் உள்ள ஒரு பையனை பிணைக்காக தூக்கிட்டு போயாராம். தூக்கிட்டு போய் சில மாதங்கள் கழிக்கின்றன, ஆளே வரல. திரும்ப ஒரு 240 கிலோமீட்டரு தமிழ்நாட்டில் தான், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், அங்க வேலை பார்க்குறாங்க. 240 கிலோமீட்டர் ஆந்திராவில இருந்து பணத்தை எல்லாம் கொண்டு வந்து வர்றாங்க. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் பையன் போனை எடுத்துட்டு ஓடிட்டான், அதனால அவனை பத்தி கேட்காத என்று சொல்லி விடுகிறாங்க. ஆனா நிலைமை என்னவென்றால், அந்த பையன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெரிவிக்கின்றது. அதாவது கொத்தடிமை கூடாது என்று நாட்டில் சட்டம் இருக்கின்றது, ஆனால் அது மீறப்படுகின்றது. இங்க நாம என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த 9 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல 10 ஆண்டு காலம், அதுல மக்காவில எதை தத்துவார்த்தமாக சொன்னார்களோ அதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். மது கூடாது அறிவிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மது தடை, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, மதுவுல நன்மையும் இருக்கிறது தீமை இருக்கிறது, நன்மையை விட தீமை தான் அதிகம் என்று முதல்ல ஒரு வசனம். அதற்கடுத்து நீங்க தொழுகைகளா தக்ரபு ஸலாத்தம் அன்தும் சுகாரா, நீங்க போதை உள்ளவர்களாக தொழுகைக்கு வராதீங்க. இப்ப இதுல ஒருவன் மது அருந்த வேண்டும் என்று சொன்னால் இரவுல தான் குடிக்க முடியும், ஏன்னா பகல்ல முடியாது. பகல்ல காலையில சம்பாத்தியத்திற்கு போய் ஆகணும், அப்போ பகல் நேரத்துல முடியாது. அப்புறம் புகர், கொஞ்ச நேரத்துல அசரு, கொஞ்ச நேரத்துல மகரிபு, கொஞ்ச நேரத்துல இஷா,
இதுல ஒரு கூட்டம் அப்படியே அந்த மதுவை விட்டு ஒதுங்குறாங்க. கடைசியில என்ன நடக்கின்றது என்று சொன்னால், மொத்தமா அல்லாஹ் தஆலா இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் டிக்ளரேஷன், குர்ஆனுடைய அறிவிப்பு வந்துருச்சு. மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று வருகின்றது. இந்த அறிவிப்பு வரும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு நெல்லாக இருக்கிறாங்க. அவங்க பணியாளர், எப்போது பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேலைக்குனாலும் ரசூலுல்லாஹ் அனஸை தான் பயன்படுத்துவாங்க. அந்த அனசு அவங்க வளர்ப்பு தந்தையினுடைய வீட்டுல, அபு தொல்ஹாவுடைய வீட்டுல மது பரிமாறி கொண்டிருக்கின்றார்கள். அபு தொல்ஹா எல்லாரும் சேர்ந்து மது அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் தெருவுல அரசாங்கத்தினுடைய, இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பாளர் அறிவித்துக் கொண்டு வருகின்றார், மது தடை செய்யப்பட்டு விட்டது, மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னா அபு தொல்ஹா சொல்றாங்க, எப்பா வெளியில என்னமோ சத்தம் கேட்குது, கேட்டு என்னான்னு வந்து சொன்னா அனசு தான் அனுப்புறாங்க. அப்ப அனசு வெளியில போய் கேட்டுட்டு வர்றாங்க, மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று இறை தூதரிடத்தில் இருந்து அரசாங்க பூர்வமான அறிவிப்பை சொல்லிவிட்டு செல்கிறார் என்று சொன்ன உடனே அந்த நபித்தோழருடைய செயல்பாட பாருங்க, தூக்கி கொண்டு அப்படியே இந்த மிடாக்களை எல்லாம், இந்த பானைகளை எல்லாம் அப்படியே கொண்டு போய் தெருவில் நீ கொட்டிவிடு என்று சொல்றாங்க. பாருங்க, மது தடை செய்யப்பட்டது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல மதுவே இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஆனா இன்றைக்கு சவுதியில உள்ள ஆட்சியாளர்கள் அதை உடைக்கிறதுக்கு உண்டான வேலையில போறாங்க. அல்லாஹ் அந்த நாட்டையும் ஹரமையும், 2 ஹரம்களை மக்கா மதீனாவை காப்பாற்ற வேண்டும். இந்த பாவிகளுடைய கொடுமையான குடியில இருந்து, அதனுடைய பாதிப்புல இருந்து பாக்குறோமா இல்லையா? இன்றைக்கு உலகத்துல எவனுமே மது விலக்க அமல் செய்ய முடியல. கருணாநிதி கொஞ்ச நாள் அதாவது மது விலக்க ரத்து செய்தாரு. ஆனால் ஒரு தலைமுறையே குடியாரலாக ஆயிட்டாங்க. இன்றைய வரைக்கும் அரசாங்கம் தான் அதை எடுத்து நடத்த வேண்டியது இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதை தவிர, இஸ்லாமிய மார்க்கம் மதுவையும் தடை செய்து அதனுடைய காசும் ஹராம் என்று தடை செய்து விட்டது. பாருங்க, இன்றைக்கு முஸ்லிம்கள்ல விதிவிலக்கா இருக்கலாம். எத்தனையோ அவர்கள் வியாபாரத்துல கனவு கண்டு விதவிதமான முறையில பிசினஸ்ல அணுகுமுறை எல்லாம் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 99% உள்ள முஸ்லிம்கள் மதுக்கடை ஏலம் எடுக்காதவர்களாக நாம பார்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய தாக்கம் அவர்களிடத்தில் உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தவிர்த்து இத்தனைக்கு இடையில யாரும் அவர்களை தட்டி கேட்க முடியாது, தண்டிக்க முடியாது. இஸ்லாமிய ஆட்சி இங்கு கிடையாது, அந்நியருடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற கட்டத்தில் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலை! இது ஒரு விஷயம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாம்ராஜ்யம், அரசாங்கம் எப்படி இருந்தது? ஜனாசா வரும், ஒரு ஜனாசா வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இவர் ஏதாவது கடனை விட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல. காசை விட்டிருக்கிறாரா? இல்ல. தொலை வைக்கிறாங்க. அடுத்து ஒரு ஜனாசா வருகின்ற அந்த ஜனாசாவை பற்றி அடுத்துனா கொஞ்ச நாள்ல ஒரு இடங்களை விட்டு எப்படியோ இருக்கலாம். இந்த ஜனாசா பற்றி இவர் ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா? ஆமா. கடன் இருக்கின்றதா? ஆமா, கடன் இருக்கின்றது. காசை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு தொலை வச்சாராங்க. அதுக்கடுத்து ஒரு ஜனாசா வருகின்றது, இவரு ஏதாவது காசு வச்சிருக்கிறாரா? இல்ல கடன் தான் வச்சிருக்காரு, 3 தீனார் கடன் இருக்கிறது என்று சொன்ன உடனே சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்க தொலை வச்சுக்கோங்க உங்களுடைய தோழருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னோன்னா, அபு கத்தாதா அங்க நின்றுட்டு அவருடைய ஜனாசாவுக்கு, அவர் இறந்தவருடைய அந்த கடனுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. பாருங்க, இப்படித்தான் சமுதாயம் உருவாக வேண்டும் என்று தௌஹீத் ஜமாத் சொல்கிறது. கல்யாண பந்தல்ல போய் காசை கொட்டாதீங்க. இப்படி எத்தனையோ பேர்கள் பாதிப்புள்ளாக போய் இருக்கிறான், அவன்லாம் நொந்து போய் இருக்கிறான், தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கான், கடனை வச்சுக்கிட்டு சாகுறான், வீட்டை விட்டுட்டு போறான். இதை நீங்க கவனிங்க என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கிறாங்க. ஒரு காலம் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, ஜனாசா வரும்போது என்ன கேட்கிறாங்க தெரியுமா? இது இருக்கிறதா கேட்கிறாங்க. இல்ல. அப்போ ஏதாவது கடன் வச்சுட்டு இருக்கிறா? ஆமா. அவ அறிவிக்கிறாங்க, யாராவது இறந்து விட்டால் அவருக்கு கடன் இருக்குமே ஆனால் அலைய கலாவு, அந்த கடனை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சார்பில்
நான் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்நபியு அவுலாதுல் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபிதான் மூமின்களுக்கு அவருடைய உயிரை காட்டிலும் மேலானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாங்க ரசூலுல்லாஹ் எப்படி அர்த்தம் பண்றாங்க பாருங்க. நான் இந்த மூமின்களுடைய உயிர்களுக்கு மேலாக நேசத்திற்குரியவன் அப்படிங்கும் போது நான் அவனுக்குள்ள ஒரு கடன் பாதிப்பு வந்தால் அதை நான் நிறைவேற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து அடிக்கிறாங்க. சொத்து வைத்திருந்தால் சொல்லி வரசத்திக்கு அது அவங்களுடைய வாரிசார்களுக்கு கம்யூனிச அரசாங்கம் மாதிரி ஒரு லிமிட் வச்சு உச்ச வரம்பு வச்சு இவ்வளவுதான் நீ அனுபவிச்சுக்கிறோமோ, அதுக்கு மேல இருந்தா உன்னுடைய சொத்தும் நீ சம்பாதித்த திரட்டிய சொத்தாக இருந்தாலும் சரிதான் அது அரசாங்கத்திற்கு என்று கம்யூனிசம் சொல்கின்றது. அதெல்லாம் கிடையாது, நீ வச்சுக்க, உன்னுடைய சந்ததிக்கு கொடு. அதே சந்தர்ப்பத்துல கடன் பட்டு இருந்தால் அரசாங்கம் அதற்கு பொறுப்பு என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இது நிறைவேறிய காரியம்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற இந்த வசனம், உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கினேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் இதுதான். ரலீது லக்குமுல் இஸ்லாம் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தையே உங்களுக்கு நான் மார்க்கமாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு காரியங்கள். இதுல வட்டி பொருளாதாரத்தை இஸ்லாம் தடை செய்கின்றது. வட்டி இருந்தா தான் முடியும் என்று சொல்லி இன்னைக்கு முஸ்லிம் அரசாங்கங்களும் வட்டியில போய் விழுந்திருக்கிறாங்க. ஆனால் யமஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டி அழித்து இறுதி சதகால் தர்மங்களை வளர்க்கின்றான் என்று குர்ஆன் சொல்கின்றது. வட்டி பொருளாதாரத்தை தடை செய்து மதுவனுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு அரசாங்கம் அதனுடைய கஜானாவுல நிறையறதுக்கு டாஸ்மார்க் தான், காசு பார்க்கறதுக்கு தான் டாஸ்மார்க் வச்சிருக்கிறான். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதையெல்லாம் தடை செய்து என்னென்ன தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் தடுத்து அரசு கஜானா அரசனுடைய கருவூலம் நிரம்பி வழிகின்றது, தன்னிறைவாக இருந்தது. இந்த மக்கள் அதாவது உங்கள எத்தனை பேருக்கு ரெண்டாலே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்களே, அந்த வறுமைப்பட்ட மக்கள் பின்னால எப்படி உயர்ந்திருக்கிறாங்க என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்ப இந்த அரஃபா தினத்துல நிறைவேறியது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாள்ல மதுவை தடை செய்யறாங்க, செத்த பிணத்தை தடை செய்யறாங்க, பன்றி இறைச்சியை தடை செய்யறாங்க. இப்படி என்னென்ன குர்ஆனில் தடுக்கப்பட்டிருந்ததோ ரசூலுல்லாஹ் என்னென்ன தடுத்தாங்களோ அத்தனையுமே அமல்படுத்தி தன்னுடைய வாழ்நாள்ல அதை கண்ணார கண்டு கழித்த ஒரு நாள் தான் அரஃபா தினம். பாருங்க, இந்த அரஃபா தினம் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரியது என்பதை நாமோ இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இந்த அரஃபா நாள் இஸ்லாமிய மார்க்கம் அது பரிபூர்ணமாக நிறைவேறிய ஒரு நாள். அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை பற்றி வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் யௌம யைஸல்லதீன கஃபரு மின் தீனிக்கும், இன்றைய தினம் காபிர்கள் இனிமேல் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவநம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அரஃபா தினம் இதையும் சொல்கின்றது. இன்றைய தினம் இந்த மார்க்கம் அசைக்க முடியாத ஒரு சக்தி, ஆட்ட முடியாத ஒரு சக்தி என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு ஃபலா தக்ஷௌஹும், இனிமேல் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், வக்ஷௌனி, எனக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று இதே வசனத்தினுடைய முன்பகுதியில அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் இவரிடத்தில் கூடி போய் அதுதான் அவர்களுடைய கண்ணை மறைக்கின்றது. விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு கோபுரங்களை எழுப்பி அந்த செல்வத்துல மூழ்கி போய் கிடக்கிறாங்க இந்த மக்கள். அதே சந்தர்ப்பத்துல ஏதோ அல்லாஹ்வுடைய அருட்கொடையினால் உலகம் ஒட்டுமொத்தமும் சேர்ந்து இவர்களை அழிக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு அடுத்து 2வது இடம் எண்ணிக்கையில இவர்கள் தான் முன்னணியில் இருக்கின்றார்கள். இவன் பிரிட்டிஷை எடுத்துக்கொண்டா இறைவனுடைய அருளால் அங்கேயும் முஸ்லிம்கள் இன்றைக்கு எம்பிக்களாக ஆகி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து போறவங்களும் அப்படி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுடைய ஒரு மற்றரகமான புத்தி என்னவென்றால், இங்கிருந்து அங்க யாராவது ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டால், அமெரிக்காவிலேயோ அல்லது பிரிட்டன்லயோ ஏற்றுக்கொண்டால் இந்திய வம்சாவளி அப்படின்றான். அங்கிருந்து இங்க வந்து ஒரு சோனியா காந்தி ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புக்கு போனா வந்தேரி அப்படின்மா. இவனுடைய புத்தி அப்படிதான். இப்ப இன்றைக்கு பிரிட்டன்லாம் இன்றைக்கு இஸ்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நாம பார்க்கின்றோம். ஆனால் இந்த மக்களிடத்துல அன்றைக்கு ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய அளவுல அன்றைக்கு ஒரு விஷயமாக, அதாவது சனிப்பரிவாரத்துல சுப்பிரமணிய சுவாமி ஆங்கிலத்துல உரையாற்றுகின்றார். அதுல சொல்றார், அவன் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு விஷத்தை கேட்கக்கூடிய ஆளு. அது பாருங்க, இஸ்லாம் வந்தது, அது அப்படியே ஒவ்வொரு பகுதியாக வளர்ந்து கொண்டே போனது. ஒரு 15 இயர்ஸ்ல, ஒரு 15 வருஷத்துல ஈரானை அது அமுக்கி விட்டது. இது வரிசையா இஸ்லாத்தினுடைய சிறப்பை சொல்லிட்டு அப்படியே வர்றான். என்னடா இவன் சிறப்பை சொல்றான்னு பார்த்தா, இந்தியாவுல மட்டும்தான் அது மொத்தமாக எல்லாத்தையும் ஆட்கொள்ளவில்லை. 200 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆண்டிருந்தாலும் இவனும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில ஆள் இல்ல, ஒருத்தன் கூட ஹஜ்ஜும் செய்யல, அந்த மாதிரியான அளவுல உள்ள ஆட்கள். அப்ப அதை சொல்லி அவன் குறிப்பிடாம, இஸ்லாம் இங்குதான் எல்லாரையுமே ஆட்கொள்ளவில்லை, இங்க இந்து மதம் அழியாமல் இருக்கிறது என்று சொல்கிறான். அதெல்லாம் போட்டு இவ்வளவு பெரிய அளவுல இருக்கிறாங்க. அன்றைக்கு சிறுபான் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன இருந்துச்சு, ஆடை அவரிடத்துல என்ன இருந்துச்சு? பெரிய அளவுல ஆடைகள்லாம் கிடையாது. முஸாப் இப்னு உமைர் அவங்க ஜனாசா உடைய அணியும் பொழுது தலையை முன்னா கால் திறந்துச்சு, காலை முன்னா தலை திறந்துச்சு. இந்த ஒரு தரித்திர நிலையில, வறுமை நிலையில தான் இருந்தாங்க. ஆனால் சாம்ராஜ்யமாக அத்தனை சாம்ராஜ்யங்களும் தன்னுடைய காலடி கீழே மண்ணை கப்ப வச்சாங்க. என்ன இருந்தது அவரிடத்தில்? ஏகத்துவம் இருந்தது, இறையச்சம் இருந்தது, ஜிஹாது இருந்தது. ஆனால் இன்றைக்குள்ள அரபுகள் மக்கள் இடத்துல, இன்றைக்கு பலஸ்தீன் மக்களை எடுத்துக்கொண்டால் ரொம்ப கொடுமை. ஐநா சபையினுடைய நிவாரண பொருட்களை உள்ள அனுமதிக்கவில்லை. இதுல இஸ்ரேல் ராணுவம் அமெரிக்காவினுடைய ஒரு எடுபடி உள்ளே நுழைந்து நிவாரண பொருளை விநியோகிக்கிறான். 37 பேர்கள் அதுல ஷூட்டிங்ல இறக்குறாங்க. அந்த மக்கள் பசியிலையும் சாகின்றார்கள். இப்பதான் பிரிட்டிஷ் கொஞ்சம் கத்துறான் நாடாளுமன்றத்துல. ஜெனோசைடு, அதாவது இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி உதவி செய்யலாம் என்று கேட்கின்றார்கள். எவனுமே கேட்கல. அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்டாங்கல்ல, உங்கள ஒரு நேர்மையான மனுஷன் ஒருத்தன் இல்லையா என்று கேட்கின்றார்கள். அத மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமும் செத்து போய்விட்டான். செல்வம் இருக்கின்றது. $400 மில்லியன் அளவிற்கு ஒரு விமானத்தை மிகவும் வறுமையான நிலையில் உள்ள, ஏழ்மையில் உள்ள, மிகவும் தரித்திர நிலையில் உள்ள ஒரு ட்ரம்புக்கு கொடுக்குறான். அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன், அவனுக்கு பிச்சை போடுறான். இந்த மக்கள் சாப்பாடுக்கு இல்லாமல் செத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பத்திரிகையும் எழுதுறான். அதிகமாக சாவுறது பெண்களும் குழந்தைகளும் தான், நாதிகளே. இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்கிறது ஒரு வலிமை, துவா என்ற ஆயுதம். பலவீனமான நாம் இறைவனிடத்துல இந்த தொழுகையில் இருந்து எல்லா தொழுகைகளையும், உங்களுக்கு உங்க குடும்ப விஷயத்தை விட இந்த சகோதரர்களுடைய, இந்த சகோதரியுடைய, இந்த குழந்தைகளுடைய, இந்த பச்சளம் பாலருடைய, அதாவது கட்டி வச்சு அடிக்கிறான். கொஞ்சம் விட்டு பார்த்தா அவன் யாருன்னு காட்டுவான். எங்கேயுமே உணவு பொருளும் உள்ள போகக்கூடாது, எதுவுமே உள்ள போகக்கூடாது. இதுல 1947 இவன் உள்ள நுழைஞ்சு ஆக்கிரமிப்பு 72% இருந்ததை இப்போ 90% ஆக்கி அந்த மக்களை அடிச்சு துரத்தக்கூடிய அளவுல இருக்கின்றது. பாவப்பட்ட மக்கள், பலவீனப்பட்ட மக்கள், அவர்களுக்காக வேண்டி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, நாம ஏந்தக்கூடிய ஆயுதம் துவா என்ற அந்த ஆயுதத்தை இந்த நல்ல நாள்ல, நோம்பு திறக்கக்கூடிய வேலைகள்ல, எல்லா வேலைகள்லையும் அவர்களுக்காக துவா செய்வோமாக. வாக்குறுதவான அல்ஹம்துலில்லாஹ்.